நாம பல வகையான பொருட்கள வந்து பல வகையான உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுல வந்து முதன்மையா நாம சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா, தானிய வகைகள் தான். தானியங்கள்னு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தானியங்கள் ஒரு 8 வகையான தானியங்கள் வந்து நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அது அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க வலியவர்கள் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. வலியவர்கள்னு சொன்னது ஏன் இந்த நான் தலைப்பு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வலியவர்கள்னு பொறுத்த அளவுக்கு இவிங்கள நாம அதிகமா உட்கொள்றோம். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இவங்கள்ட்ட அதிகமான சத்துக்களும், இவங்கள முதன்மை பொருளாவும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மனிதர்களாகிய நாம இந்த காலகட்டத்தில இத நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா பண்டைய காலத்தில பார்த்தீங்க அப்படின்னா, திணைகள்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையா இருந்துச்சு. பட் ஆனா அது பார்த்தீங்க அப்படின்னா, தொடக்க காலம் அதாவது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிமு 8000 முதல் கிமு அந்த மாரி கிமுக்கு கிறிஸ்து பிறப்புக்கு முன் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில வந்து அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. பட் ஆனா அந்த இடத்துல வந்து திணைகளின் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு. அப்ப கம்பு, கேழ்வரகு, சோளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. பட் ஆனா வந்து அது வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதே நெல் சாகுபடியும் பார்த்தீங்கன்னா, அரிசி, ஆட்டுப்படிகள் மட்டும் தான் நடந்திருக்குன்னு படிச்சேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நெல்லு இப்ப பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு டிமாண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ நெல்லு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அரிசி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தானியங்களின் மன்னன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நாளைக்கு அத 10% எடுத்துக்கிட்டா போதும். நான் இப்ப அந்த 10%ங்கிறது ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வரப்போற காணொளிகள்ல சொல்றேன். அதாவது நாம சாப்பிடுற முதன்மை தானியங்கள்ல 10% வந்து சாப்பாடு எடுத்துக்கணும். கொஞ்சமா ரைஸ் சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியும் தான். பட் ஆனா அது ஏன் சொல்றாங்க? அரிசி ஏன் முதன்மை ஒரு உணவா மாறுச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வரலாற சொல்லணும். அரிசிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரிட்டிஷ் காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து ஒரு திணைப்பயிர்கள் அப்படிங்கிற மாரி இந்த பயிர் வகைகள வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். அரிசி ஏன் வந்து அரிசி கட்டுப்படுத்துது அப்படின்னா, அதோட அதுல பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சத்துக்களும் அதுல இருக்கு. பட் ஆனா வந்து என்னென்ன மீடியமா கம்மியா இருக்கு. கார்போஹைட்ரேட் அது வந்து பசிய தாங்குங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, கம்பு, கோதுமை, கேழ்வரகுலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து உடல் உபாதைகள் வந்து எப்படி சொல்றதுன்னா, வயிற்று பிரச்சனைகள் நெறைய ஏற்படும். ஆனா அரிசி அந்த மாரி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது. ஏன்னா அரிசிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அரிசியில நெறையவான சத்துக்கள் இருக்கு. பட் ஆனா அந்த சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் மீறி இருக்கிறனால தான் அரிசி வந்து கொஞ்சம் ஆ நம்மளுக்கு வந்து இதாவே இருக்கு. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இரும்பு சத்து அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான சத்த விட வெறும் 10% 8% தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 70 கிலோ பாடிக்கு வந்து 10 மில்லிகிராம் வந்து இரும்பு சத்து வேணும்னா, 8 கிராம் தான் 0.8 தான் கிடைக்கும். அது 8% தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இரும்பு சத்துக்கள் எல்லாம் குறைவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதுல அதிகமான சத்து ஒரு மனுஷனுக்கு தேவைங்கிறது கார்போஹைட்ரேட் மட்டும் தான். கார்போஹைட்ரேட் எனர்ஜிஸ கெயின் பண்ணும். அதாவது எனர்ஜி நம்மள எந்த உடல் சுறுசுறுப்பா இருக்க வைக்க உதவும். பட் ஆனா அதுவும் அமிர்த அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாரி தான் அரிசியோட பயன்பாடும். ஸோ ஒரு நாளைக்கு 10 கிராம் 10% மட்டும் எடுத்துக்கங்க. இன்னும் அதாவது எப்படி சொல்றதுன்னா 3 வேளை சாப்பிடுறீங்க அப்படின்னா